அண்ணன் தம்பி இருவரை விழுங்கிவிட்ட குளம், காப்பாற்ற யாருமின்றி தவித்து மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். கோடை விடுமுறையில் நீர், குளம், ஏரி உள்ளிட்டவற்றில் சிறுவர்கள் தனியே செல்லக்கூடாது, பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என எத்தனையோ விழிப்புணர்வு எச்சரிக்கைகளை கொடுத்தும் தொடரும் உயிரிழப்பு சம்பவங்கள். நீரில் மூழ்கிய அண்ணனை காப்பாற்ற சென்ற தம்பியும் இறந்த நிலையில் மீட்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள நந்தீஸ்வரர் மங்கலம் கிராமத்தில் ராமமூர்த்தி, சாந்தலட்சுமி இவர்களுடைய மகன்கள் திலீப் ராஜ், தினேஷ். தாய் சாந்தலட்சுமி கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு உடல் நல குறைவு ஏற்பட்டு காலமாகிவிட்டாராம். சிறுவர்கள் இருவரும் கடலூரில் உள்ள ஓயாசிஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கான மனக்குன்றியோர் பள்ளியில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக கல்வி பயின்று வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி பள்ளி விடுமுறை தினத்தில் தங்களது சொந்த ஊரான நந்தீஸ்வர மங்கலத்திற்கு வந்துள்ளனர். இந்நிலையில் அந்த தெருவில் விளையாடி கொண்டிருந்தவர்கள் கிராமத்தில் உள்ள திருக்குளத்தில் குளிக்கலாம் என தனியே சென்றார்களாம். அதன் பிறகு இருவரும் திரும்பவே இல்லை. அப்பகுதி பொதுமக்கள் குளம் அருகே சென்று பார்த்தபோது இருவரும் மிதந்து கொண்டிருக்க அலறி கூச்சலிட ஓடி வந்த பொதுமக்கள் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த அண்ணன் தம்பி இருவரது உடல்களையும் மீட்டு சோழதரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடல்களை மீட்டு காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.